சென்னை திருமங்கலத்தில் பூட்டிய வீட்டுக்குள்ளிருந்து சிபிஎஸ்இ மண்டல இயக்குநர் மகேஸ்ரீ தர்மாதிகாரியின் சடலம் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், முழு விவரங்கள் என்ன? மகேஸ்ரீ தர்மாதிகாரி என்ற 57 வயதான இவர் மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவர். சிபிஎஸ்இனுடைய மண்டல இயக்குநராக சென்னைக்கு சமீபத்தில் இவர் மாற்றலாகி வந்திருந்தார். சென்னை அண்ணா நகர்ல ஐ பிளாக் பகுதியில வாடகை வீடு எடுத்து தங்கியிருந்த நிலையில இவர் பூட்டிய வீட்டுக்குள் உள்ளே தாழிடப்பட்ட அந்த வீட்டுக்குள் இருந்து இவர் வெளியில் வராமல் இருந்ததனால கார் ஓட்டுநர் தகவல் தெரிவித்து வீட்டினுடைய கதவை உடைத்து பார்த்திருக்கிறார்கள். இவர் சந்தேகத்திற்கிடமான வகையில இவர் தரையில் விழுந்து உயிரிழந்து கிடந்திருக்கிறார். அவருடைய உடல் மீட்கப்பட்டு தற்பொழுது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இது குறித்து போலீசார், திருமங்கலம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். முதலில் நேரில் பார்த்தவர்கள் எப்படி அவர் விழுந்தார், உடல்நலம் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறாரா அல்லது வேறு விபத்தா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவர் சமீபத்தில் தான் கேரளாவிலிருந்து இங்கு மாற்றலாகி வந்திருக்கிறார். ஜூலை மாதம் 7ஆம் தேதி தான் இவர் சென்னைக்கு மாற்றலாகி வந்திருக்கிறார். இங்க திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ அலுவலகத்தில் இவருடைய அலுவலகம், மண்டல இயக்குநருக்கான அலுவலகம். அந்த அலுவலகத்திலே பணிபுரிந்து வந்தவர் அண்ணா நகரிலே தங்கியிருந்திருக்கிறார். இது குறித்து இவருடைய மரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.